சென்சிட்டிவிட்டி ஆஃப் அ சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு த பெராமீட்டர் வேரியேஷன். ஓகேவா, இதை தான் நம்ம சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நீங்கள் சென்சிட்டிவிட்டி சம்மந்தமாக ப்ராப்ளம்ஸ் வந்து எது மாதிரி கேட்பாங்கன்னா, நம்மளுக்கு 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து சேஞ்ச் இன் ஃபீட்பேக் பாத் கெயின் ஒன்று, தென் வந்து சேஞ்ச் இன் ஃபீட்பேக் ஃபார்வர்ட் பாத் ஒன்று, ஃபீட்பேக் பாத் ஒன்று, 2 டைப்ஸ் இருக்குது. தென் இதில் ஃபார்வர்ட் பாத் வச்சு போடும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா எஸ்டிஜி போட்டு அந்த டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜி நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஃபைனல் வேல்யூ மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சென்சிட்டிவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார்வர்ட் பாத் அப்படின்னா 1/1 + GH. இதே வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் பார்த்துனா STH = -GH / 1 + GH. Is there is any disturbance in G, then it will not affect T. அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து என்னவா percentage change in T should be less than percentage change in G. ஓகேவா, சென்சிட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்க வேண்டிய பாயிண்ட் வந்து இது ரெண்டுமே வந்து ரேஷியோ ஆஃப் 2 குவான்டிட்டிஸ். ஸோ இதுக்கு வந்து யூனிட்ஸ் கிடையாது, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் இஃப் த ஃபீட்பேக் பாத் கெயின் இன்க்ரீசஸ் அண்ட் த ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டிக்ரீசஸ். இந்த பாயிண்ட், இது 2 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா, சென்சிட்டிவிட்டி ஆஃப் அ சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் எ ரியல் நம்பராக இருக்கும். சரியா, இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்னால் என்ன, யூனிட் ஸ்டெப்னா ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்னால் என்ன, ரேம்ப்னா என்ன. ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு எப்படி வரும்னு தெரியும், அது கம்யூனிகேஷன்லேயே நம்ம பார்த்தோம். ரேம்ப்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா 1- அப்படி சம்திங் அப்படி வரும். ஓகேவா, இது மாதிரி வந்தால் ஸ்டெப் ரெஸ்பான்ஸு. T வந்துச்சு, T - T அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது ரேம்ப்பு. உங்களுக்கு இம்பல்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் del(T) வரும். ஓகேவா, ஸோ இது மாதிரி ரெஸ்பான்சஸ் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதில் ஸ்லோப் கண்டுபிடிப்போம். இப்போ இம்பல்ஸில் வந்து டெல் வந்து 1ஆக இருக்குது, யூனிட் ஸ்டெப்பில் ஸ்டெப்ஸாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா ரேம்ப் இருக்கும், அதில் ஸ்லோப் கண்டுபிடிப்போம். தென் பேசிக்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸில் கொடுத்துட்டு கேட்பாங்க. அதாவது ஜிஆஃப்எஸ் கொடுத்துருப்பாங்க, தென் அதுக்கப்புறம் இதை கண்டிஷன்ஸ் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இது மாதிரி வேல்யூஸ் எல்லாம் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தென் வந்து டவ் வேல்யூ, டைம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. டவ் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை மறக்கவே கூடாதுப்பா. இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு யூ ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சென்சிட்டிவிட்டியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அட்லாஸ்ட் நான் வந்து கம்யூனிகேஷனில் சொன்ன மாதிரியே தான் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கும் சொல்கிறேன். நீங்கள் தியரியை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு தென்